ஓகே गाइस, என்ன மேட்ச்டா கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு இன்னைக்கு மொத்தம் 3 மேட்ச் போயிருக்குது. ஒவ்வொன்னா பாப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சுடா எனக்கு இந்த மேட்ச் பார்க்கும்போது. ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. நான்லாம் எதிர்பார்க்கல இந்த மேட்ச் வந்துட்டு இப்படி போகும்னு. சரி போய் பார்ப்போம், காலையில ஏதோ மேட்ச் ஓடுதுன்னு உட்காந்து பார்த்தேன்னா இப்படி ஒரு பீக்கான ஒரு மேட்சை கொடுத்துட்டு போயிட்டானுங்க. இந்த மேட்ச் எல்லாம் எவன் பார்க்காம வேலைக்கு போனானோ நீங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. இந்த மேட்சை பார்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல இருந்து மேட்சை பார்த்துருக்கணும். அப்படிப்பட்ட மேட்ச்ரா இதெல்லாம் வராது. இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் வந்துட்டு ஹைலைட்ஸ்ல பார்த்தோன்னா அந்த கிக்கே இருக்காது. இது லைவ்ல பார்க்க வேண்டிய மேட்ச், எப்பவோ முடிய வேண்டிய மேட்ச் தாண்டி 3 தாண்டி போகுது, அவ்வளவு தூரம் போகுது. பீக் மேட்ச். இந்த மாதிரி மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரியில வருமானே எனக்கு தெரியல இதுக்கப்புறம். ஒருவேளை ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருந்தானுங்க, ஒருவேளை குருபாஸ் வந்திருந்த அந்த 6 அடிச்சிருந்தான் அப்படின்னா பீக் பெர்ஃபார்மன்ஸா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு எப்படி வந்துட்டு நெகிடிக்கு வந்துட்டு இந்த மேட்சுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. நியாயப்படி எல்லாருக்குமே இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துக்கணும். அந்த மாதிரியான மேட்ச் தான் அது. இதுவரை நான் ரபாடா வந்துட்டு இவ்வளோ நர்வஸ் ஆகி நான் பார்த்ததே இல்லை. ரபாடாவை நான் பார்த்ததே இல்லை. அப்படி பதற ரபாடாலாம் 2 நோ பால் சப்பையா முடிக்க வேண்டிய மேட்சை ஃபர்ஸ்ட் பால்லே முடிச்சான். லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்லே முடிக்க வேண்டிய மேட்சை 2 நோவால போட்டு இழுத்து அந்த ரன் அவுட்டை கூட பதறி போய் அடிச்சான். நெகிடி எல்லாம் சூப்பர் ஓவர்ல 4வது பால் போட்டு முடிச்சோட இலக்கிது அவனுக்குலாம். ஏன்னா ஹீட்லயே இருக்கானுங்க சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ். ஆப்கானிஸ்தான் கூட கொஞ்சம் போயிட்டு வந்தானுங்களா, அப்படியே இருக்கானுங்க அந்த வெயில்ல மண்டை காஞ்சி போய் இருந்தானுங்க. ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. பட் கேப்டன் வந்துட்டு ரொம்ப கூலா இருந்த மாதிரி இருந்துச்சு, எய்டன் மார்க்ரம். பட் சூப்பர் மேட்ச் கைஸ். நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ், ஒர்த்தான மேட்ச். சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஆப்கானிஸ்தான் எப்படியும் தோத்துருவானுங்க, எப்படா ஜெயிக்க போறானுங்க. அந்த சைடு குருபாஸ் மட்டும் அடிச்சிட்டு இருக்கான், கடைசி முடிய போகுது அப்படின்னு நினைச்சேன்னா நோவால போட்டு இவனே வந்துட்டு இந்தாங்க மேட்சை வச்சுக்காங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டான். என்ன மேட்ச்ரா. ஸ்டப்ஸ் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டான். நான் வந்துட்டு கிளச் அப்படின்னு வந்துட்டா நான் வந்துட்டு இறங்கி ஆடுவேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டான். இவன் வந்துட்டு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். ஸ்டப்ஸ்ல அந்த 6 அடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர்ல 6 அடிப்பான் தெரியுமா, அடிச்சுட்டு ஒரு மாதிரி இப்படி அட்டிப்பான் தெரியுமா, மில்லரை வாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்குலாம் பார்க்கும் போது பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டாஸ் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் தான் ஜெயிச்சானுங்க. ஜெயிச்ச உடனே நாங்க வந்து ஃபீல்டிங் பண்றோம் அப்படின்ட்டானுங்க. அங்க ஸ்டார்ட் நல்லாவே இருந்துச்சு. மார்க்ரம் ஃபாஸ்ட் அவுட் ஆனாலும் டிக்காக்கும் ரிக்கல்டன் வந்துட்டு பேய் ஃபார்ம்ல இருக்கான் போலப்பா. நான் எப்ப ரிக்கல்டனை பத்தி குறை சொன்னோன்னா அதுல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானா என்னன்னு தெரியல. பயங்கரமா ஆடுறேன். T20 ஒரு மாதிரியா தான் ஆடுவான். முன்னாடி ரீசா ஹெண்ட்ரிக்சன் ஒரு தெண்டமா ஒருத்தர் அலைஞ்சிட்டு இருப்பான். பட் அவனுக்கு இவன் எவ்வளவு பரவாயில்ல. அவன்லாம் வந்துட்டு ஸ்கேம். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்லாம் ஸ்கேம். பார்க்கும் போதெல்லாம் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 8 ரன்ல தான் அவுட் ஆவான். பட் ரயன் ரிக்கல்டனும் டிக்காக்கும் சரியான அடி அடிச்சானுங்க. 2 பேரும் போட்டு சாத்தி எடுத்துட்டானுங்க. 2 பேரும் ஒரு 60-50 அடிச்சானுங்க. 2 பேரும் ஒரே ஓவர்ல ரஷீத் கான் தூக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு டிப் ஏற்பட்டுச்சு. எண்டிங்ல வந்து மார்க்கோ யான்சனும் மில்லர் வந்துட்டு ஒரு டீசென்டான ஒரு நாக்கடி 187 டோட்டல் போட்டானுங்க. இந்த டோட்டல் போட்டோன்னே எனக்கு வந்துட்டு எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இந்த குருபாஸ் ஜத்ரான் இவனுங்கெல்லாம் ஆடினா மேக்ஸிமம் வின் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நியூசிலாண்டோட அப்படி ஆடினானுங்க. இவனுங்களை பத்தி தெரியும், எப்பவுமே வந்துட்டு யாராவது ஒருத்தர் தான் ஆடுவானுங்க ஆப்கானிஸ்தான் சைடு அப்படின்னு தோணுச்சு. ஆனா அதே மாதிரி தான் நடந்துச்சு. குருபாஸ் வந்துட்டு ரொம்ப நாளா ஃபார்ம்லே இல்ல, அதுதான் உண்மை. ரொம்ப பல ஜென்மம் ஆச்சு குருபாஸ்லாம் முன்னாடி இந்த T20 வேர்ல்ட் கப் 2024 விளையாண்டவே. அதுக்கப்புறம் அவ்வளவு ஒண்ணு அந்த பழைய குருபாஸ் பார்த்த மாதிரிலாம் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் அவுட் ஆயிட்டு எமோஷனா அழுதுகிட்டு இருப்பான். அதான் குருபாஸ் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு அதான் நடந்துச்சு. ஆனா அவன் தான் இன்னைக்கு பேட்டிங்ல பீக்கா விளையாண்டுட்டு தான். நான் செஞ்சுரி போடுவான் கன்ஃபார்ம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு தான். மீதி எல்லாருமே குல்பதீன் டக் அவுட், மீதி எல்லாருமே வர்றாங்க ஒரு 20 ரன். மீதி எல்லாருமே அவனுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. குருபாஸ்க்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. குருபாஸ் தான் தனியா நின்று கிங் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான். அந்த சைடு நெகிடி போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் அவன் தான், இந்த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் அவன் தான். சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கான் நெகிடி. 3 விக்கெட். அது எப்பப்ப எந்த மாதிரி டெலிவரி போடணுமோ நல்லா போட்டான். கேசவ் மகாராஜும் சரி நல்லா போட்டான். கேசவ் மகாராஜ்னா சூப்பர் ஓவரை தவிர வேற வழி இல்லை. அப்படிதான் ஆடுவானுங்க. சூப்பர் ஓவர்லன்னா ஸ்பின்னர் போட்டா அப்படிதான் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா நல்லாவே பண்ணானுங்க. லாஸ்ட் வர போய் ஒரு விக்கெட் எடுத்தா முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அதுல காலை வாரி விட்டது ரபாடா தான். நான் ரபாடா இந்த மாதிரி நான் நர்வஸ் ஆகி பார்த்ததே இல்லை. ரபாடாலாம் முன்னாடி எல்லா ஃபார்மேட்லயும் நல்லா போடுவான். இப்பெல்லாம் வந்துட்டு ரபாடா வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஒயிட் பால்ல ரெட் பால்ல வந்துட்டு எப்பவுமே பயங்கரமா தான் போடுறான். ஆனா அந்த ஒயிட் பால் ஃபார்மேட் வந்துட்டு
ஒரு மாதிரி ஆயிட்டான். ரபாடா வந்து முன்ன மாதிரி போடுறதில்ல. ஆனா இன்னைக்கு ரொம்ப வந்து நர்வஸா இருந்து நான் பார்த்தேன். சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பக்கு அவங்க கோச்சை தவிர. சவுத் ஆப்பிரிக்கன் கோச் சில்லா இருந்தானுங்க. ஆப்கானிஸ்தான் கோச் வந்து பதறிட்டு இருந்தாரு, ஜானத்தன் ட்ராட். அவங்க மொத்த டீமே வந்துட்டு பதறிட்டு தான் இருந்தா. ஆப்கானிஸ்தான் வந்துட்டு எப்பா ஜெயிப்பானுங்களா மாட்டாங்களா, ஃபேன்ஸும் சரி ஒரு மாதிரி பக்கு இருந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ்ல நெகிடி இல்ல எல்லாம் டயர்ட் ஆயிட்டானுங்க. சம வெயில் அங்க அகமதாபாத்ல சம வெயில், டயர்ட் ஆயிட்டு. நம்மால் ஒரு நோபால் போட்டான். சரி ரவாடா வந்து எப்படி பிடிச்சிருவான், எப்படியாவது பிடிச்சிருவான்னு பார்த்தோன்னா அவன் 100 ஆகாம திடீர்னு 6 அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடிச்சு கடைசி இன்னொரு நோபால் போட்டு ரன் அவுட். அதெல்லாம் ஃபாஸ்டா ஓட வேண்டியது, அது ஜெயிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச. அவனுங்கெல்லாம் ரன் அவுட் ஆகி இன்னொரு சூப்பர் ஓவர் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர். நான் இதுல அடிக்க ஆரம்பிச்சோடனே முடிஞ்சிச்சு. சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சுக்கிட மாட்டாங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கான்பிடன்ட்லெஸ்ஸா தான் போனானுங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் போகும்போது. ஏன்னா அவனுக்கு தான் அப்படியே ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா திருப்பி அவங்க தான் ஃபீல் பண்ணணும், ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் திருப்பி போயிட்டு வர அவனுக்கு ஸ்டே பண்ணிட்டே இருக்காங்க அந்த நடு வெயில்ல. ஒரு மாதிரி ஷோல்டர்லாம் டிராப் ஆச்சு, கான்பிடென்ட்டே இல்லாத மாதிரி இருந்தாங்க. நான் இவனுக்கு வந்துட்டு ஆப்கானிஸ்தான் வந்துட்டு ஒரு 17 அடிச்சா ஐயோ சவுத் ஆப்பிரிக்கா அடிக்க மாட்டானுங்க போல, தோக்க போறானுங்க அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்தா பிரவிஸ் வந்தா, ஒரு 6 அடிச்சா முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் வந்தான் பாருக்கு, ஒரு பால்ல 7 ரன் எடுக்கணும் அப்படிங்கும் போது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஃபசல் ஃபரூக்கி வந்துட்டு நல்லா போட்டுருவான், எப்படியாவது போட்டுருவான், ஜெயிச்சிடானுங்க ஆப்கானிஸ்தான். பார்த்தேன்னா ஸ்டப்ஸ் 6 அடிச்சு முடிச்சுட்டு அப்படி கிளவுஸ் அப்படி அட்டிப்பான் பாரு மில்லரை, வாடா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர், இன்னொரு சூப்பர் ஓவர் நடக்கும். இதுதான் ஹைலைட். இதுல மறுபடியும் ஸ்டப்ஸ் வருவான், வந்தவனும் ஒரு 6. அதுக்கப்புறம் டேவிட் மில்லருக்கு போட்டு கொடுப்பான். டேவிட் மில்லர்னா அகமதாபாத்ல படுத்து உருண்டு வளர்ந்தவன் அவன்லாம் குஜராத்ல. அவனுக்கு போய் அந்த இடத்துல போட்டாலே 6 தான் பொழக்கும். 2 6 வைப்பான் நச்சுன்னு. 24 அடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. கேசவ் மகாராஜ் வந்தான், நல்லா தானே போட்டிருக்கான், நல்லா தான் போடுவான். ஃபர்ஸ்ட் 2 பால் சூப்பரா போட்டான், ஒரு டாட் பால், அடுத்து ஒரு விக்கெட் நபியை தூக்கிட்டான். அதுக்கப்புறம் குருபாஸ் வந்தான்பா. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இது வந்துட்டு அந்த ரிங்கு சிங் மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து இந்த மோடி ஸ்டேடியம்ல மறுபடியும் நடக்க போகுது. அதுவும் இல்லாம குருபாஸ் வந்து ரொம்ப நாளா ஃபார்ம்ல இல்ல, சொல்ல போனா அந்த பழைய குருபாஸே இல்ல. அதுவும் இல்லாம ரொம்ப வந்துட்டு இன்டென்ஸா இருந்தது என்னன்னா, இன்னைக்கு குருபாஸ் தான் வந்துட்டு நாங்க வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தான். 4 பால் இருந்துச்சு, 3 6 வச்சாம். ஒரு நாள்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்துட்டு குருபாஸ் வந்துட்டு அவ்வளவுதான் போல. குருபாஸ் மாதிரி ஒரு பிளேயர் எல்லா மாதிரி மேட்ச் பார்த்தோன்னா கடைசி கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டான் மில்லருக்கு. 2 கேட்சும், நபி கேட்சும் சரி, குருபாஸ் கேட்ச் அங்கதான் வந்துச்சு. ஒரு அவுட் முடிஞ்சிச்சு. சவுத் ஆப்பிரிக்கா வந்து எப்படியோ ஜெயிச்சுட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து இதே பழைய சவுத் ஆப்பிரிக்கா இருந்தான்னா எனக்கு தெரிஞ்சு தோத்துருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. பட் சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப கூலா இருந்த மாதிரி இருந்துச்சு. மெயினான ரீசன் மார்க்ரம் வந்து ஃபீல்டுல நான் கூலா இருந்து பாக்குறேன். முன்னாடினா மார்க்ரம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப எமோஷன் ஆகிற மாதிரி தெரியும் ஒரு கேப்டனா இருக்கும் போது. 2024 நான் பாத்திருக்கேன். பட் இட் லுக்ஸ் லைக் தே லேர்ன் தேர் லெசன்ஸ். பவுமா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கூலா இருந்தாங்க. பட் ஹார்ட் பிரேக்கர் குருபாஸ்லாம் செத்துட்டா எனக்கு தெரிஞ்சுட்டு. அங்க போய் உட்கார்ந்துருந்தான் அந்த டக் அவுட்ல, அப்படியே செத்து போன மாதிரி தான் உட்கார்ந்துருந்தான். ஜானத்தன் ட்ராட்லாம் முன்னாடியே பார்க்கல, கீழே குனிஞ்ச தலை மேலேயே பார்க்கல, அவ்வளோ பயம். ஏன்னா மேட்ச் பார்க்குற எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. இதே மாதிரி தான் 2024 ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் நடக்கும். எல்லாருக்குமே தெரியும். ரோஹித் சர்மா செஞ்சுரி போடுவான் சின்னசுவாமி ஸ்டேடியத்துல இருந்து, டபுள் சூப்பர் ஓவர் நடக்கும். ரோஹித் சர்மா தான் ஸ்டார் ஆஃப் த டே. ஆனா அது இந்தியா இது வந்து, ஆனா அதுல செகண்ட் சூப்பர் ஓவர் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த மாதிரி 3 6 யாரும் அடிக்கல. ஆனா அது வேற, இது வேர்ல்டு கப். இது வந்துட்டு 2 டீமுமே எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்குமே சவுத் ஆப்பிரிக்காவும் பிடிக்கும், ஆப்கானிஸ்தானும் பிடிக்கும். யாருக்குமே வந்துட்டு இந்த பாகிஸ்தான் பைத்தியக்காரனுங்க வேணா ஆப்கானிஸ்தானை வெறுப்பானுங்க. அஸ் அ இந்தியன் ஃபேனா வந்து நம்ம எல்லாருக்குமே சவுத் ஆப்பிரிக்காவும் பிடிக்கும், ஆப்கானிஸ்தான் பிடிக்கும். நான் வந்து சீரியஸா யாருக்கு சப்போர்ட் பண்றேன்னே தெரியல. நான் ஒரு நல்ல மேட்சை பார்த்துட்டு இருக்கேன், ஆனாலும் படபடப்பா இருக்கு. என்னடா நடக்க போகுது, என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்து, என்னடா பண்றீங்க, என்ன ஹேண்டில் பண்ண முடியல, சாப்பிடவும் முடியல, உட்காந்து உருண்டுகிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலா இந்த வீடியோவை ரீல்ல தான் போடணும். இந்தியா மேட்சுக்கு மட்டும்தான் நார்மலா லாங் வீடியோ போடுவேன். ஆனா இந்த மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் நீ பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா அந்த அளவு என்ன மேட்ச் இந்த பண்ணி விட்டுருச்சு. இன்னைக்கு காலையில நான் சோஃபால ஜாலியா உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன்டா. குருபாஸ் வந்து 84 அடிச்சிருக்கோம், பரவாயில்ல அடிக்கிறானே, சரி கடைசி எப்படி தோத்துருவானுங்க அப்படின்னு நினைச்சேன். இந்த ரபாடா பைய தேவையில்லாம வாழைப்பழத்தை வாங்கி அவனே அவன் காலில் போட்டு சாங்கடா அப்படின்ட்டான். பாத்தியா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரபாடா பைய தான். ரபாடா இனிமேல் லைன் அண்ட் லென்த் எல்லாம் பார்த்து எங்க ரீச் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு போடுவான். ஏன்னா செம்ம ஹார்ட் பிரேக்கா இருந்திருக்கும் தோத்துருந்தேன்னா. எல்லாம் ரபாடா தான் பிடிச்சி நச்சிருப்பானுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்க்கு மேன் ஆஃப் த மேட்ச் வந்து எல்லா பிளேயருக்கும் கொடுத்துருக்கணும். குருபாஸ்க்கு கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவன் தோத்துருந்தாலும் நல்லா விளையாண்டா கொடுப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு குருபாஸ் கொடுத்துருக்கணும். பட் இருந்தாலும் லுங்கி நெகிடி வந்து நல்லா போட்டிருக்கான் அப்படின்றதுனால அவனுக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு மேட்ச். இந்த மேட்சை எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்கன்னு தெரியல.
எத்தனை பேர் பார்க்கலன்னு தெரியல. நீங்க ஹைலைட்ஸ்ல பார்த்தோன்னா அந்த கிக்கு வராது. சில மேட்ச் எல்லாம் நீங்க லைவா பார்த்தா மட்டும்தான் அந்த கிக் இருக்கும், புரியுதா? ஹைலைட்ஸ்ல பார்த்தா வராது. இந்த 2019 வேர்ல்ட் கப் எல்லாம் நீங்க ஹைலைட்ஸ்ல பார்த்துட்டு பென் ஸ்டோக்ஸ் அது ஜிமினேஷம் அடிச்ச 6 இது ஆரா அப்படிலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் நான் ஐ டோன்ட் பை இட். அதெல்லாம் நீங்க லைவ்ல பார்க்கும் போது அந்த ஃபீல் இருக்கும். விராட் கோலி பாகிஸ்தான் அடிப்பான் தெரியுமா அந்த T20 வேர்ல்ட் கப்ல, ஹாரிஸ் ராஃப் 2 6, அதெல்லாம் லைவ்ல பார்க்கணும். ரீல்ஸ்ல பார்த்தா எதுவும் தோணாது, புரியுதா? அப்படிதான் இந்த மேட்ச். எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்கன்னு தெரியல, சாரி கைஸ், போங்கடா. நான் ஜாலியா பார்த்தேன், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அதுக்கடுத்து இன்னொரு மேட்சை பத்தி நம்ம பேசுறோம். இது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். இந்த T20 வேர்ல்ட் கப் உள்ள அது இந்தியாவில வச்சு அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மாதிரி ஆயிடுறானுங்கப்பா. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மாதிரி ஆயிடுறானுங்க. 2016 செருப்படி வாங்குவானுங்க, ஞாபகம் இருக்கா? இங்கிலாந்து 2 வாட்டி அடி வாங்குவானுங்க. வாங்கரே ஸ்டேடியம்ல வச்சுதான் அதுவும் நடக்கும். கிறிஸ் கெயில் வந்து 100 அடிப்பாரு, 100 அடிச்சு வாங்கரேல வச்சு ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் ஈடன் கார்டன்ல வச்சு ஒரு வாட்டி அடி வாங்குவாங்க. மார்னல் சாமுவல்ஸும் கார்லஸ் பிராத்வேட்டும் பென் ஸ்டோக்ஸை போட்டு புரட்டி எடுப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப நடந்துச்சு. ஒரே ஹியூமிலியேஷனா இருக்கு. என்னதான் பைலேட்டரல் சீரீஸ்ல வெஸ்ட் இண்டீஸை போட்டு அடிச்சாலும் இப்ப தோத்துறானுங்க. என்னதான் பைலேட்டரல் சீரீஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சாலும் இப்ப தோத்துறானுங்க. தோத்தாச்சு. இவனுங்க நேபாள்டே தோக்க வேண்டியது. ஸ்டார்டிங்ல 2 விக்கெட் போச்சு, டக்குன்னு போச்சு. கரனும் ஆர்ச்சரும் கிங்கையும் ஹோப்பையும் தூக்கிட்டாங்க. அவ்வளவுதான்டா, முடிஞ்சிச்சு. வெஸ்ட் இண்டீஸ் மறுபடியும் புத்தியை காமிச்சிட்டானுங்க அப்படின்னு நினைச்சேன்னா ஹிட்மயரும் வந்தான். ஹிட்மயருக்கும் சேஸ்க்கு ஒரு பார்ட்னர்ஷிப் நடந்து ஹிட்மயர் ஒரு குயிக்கான ஒரு நாக் ஆடிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்தான்ப்பா ரதர்ஃபோர்ட். இந்த SA 2020 லீக் இருக்கு தெரியுமா, அது நடந்ததுல இருந்து பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுல செம ஃபார்மா விளையாண்டா. எப்ப இந்த மும்பை எப்ப எவன வாங்குறானுங்களோ ஃபார்ம்லே இல்லாம இருந்தா கூட அவன் ஃபார்முக்கு வந்துடுறான்டா. அதான்டா அந்த மும்பை இந்தியன்ஸோட ஒரு குஜராத்ல இருக்கும் போது அவன் எப்படி விளையாண்டான். வருவான், ஒரு 2 6 அடிப்பான், ஆஃப்ல போட்டா சுத்தமா அடிக்க தெரியாது. இந்த ட்ரபிள் இவனுக்கு இப்பவும் இருக்குது கொஞ்சம். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணிட்டான். முன்னாடியோட ரதர்ஃபோர்டும் சரி ஹிட்மயரும் சரி 2 பேரும் பயங்கரமா விளையாடுறானுங்க. நான் ஹிட்மயரையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ரதர்ஃபோர்டையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். செம அடி, ஒரு 76 ரன் போட்டு புரட்டி எடுத்துட்டா. சேஸ் ஒரு சைடு ஒரு டீசென்டான ஒரு நாக் ஆடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சேஸ் அவுட் ஆயிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் எண்டுல வந்தான் ஜேசன் ஹோல்டர், 4 6 வச்சாங்க கைஸ். ஒரே ஓவர், அந்த சாம் கரன் ஓவர் நினைக்கிறேன், பெரிய 6. அதுவும் லைட்டா அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா போது அப்படியே வாங்கரை மேல அந்த மாதிரி 6 அடிக்கிறான். 4 6 வைக்கிறான். இன்னொரு சைடு ரதர்ஃபோர்ட் 7 6. ஏதோ வீடியோ கேம் விளையாடுற மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் உட்காந்துட்டு. அந்த மாதிரி தான் 196 டோட்டல் வச்சானுங்க. இது எப்படி வந்துட்டு போகும்னா பட்லரும் சால்ட் அடிக்கணும், இல்லாட்டா கதை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்து. அதான் உண்மை. சால்ட் வந்தா ஒரு 30 ரன் வழக்கம் போல சரு அடிச்சாங்க. RCBக்கு எப்படி சால்ட் விளையாடுவானோ அதே மாதிரிதான் இங்கிலாந்துக்கும் சால்ட் விளையாண்டுட்டு இருக்கான். வருவான், சரசரன்னு அடிக்கிறான், போறான். அதுக்கப்புறம் பெத்தல் கொஞ்ச நேரம் விளையாண்டா. அதுக்கப்புறம் பருப்புலாம் வேகல. அங்கெல்லாம் பயங்கரமா பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ்லாம். மோட்டியும் சரி, மோட்டி 3 விக்கெட்டு, சேஸ் 2 விக்கெட்டு, அகில் ஹுசைன் ஓரளவு டீசெண்டா போட்டான். பட் இங்கிலாந்து சொல்ல போனீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் என்னதான் அடிச்சாலும் இது ஒரு முட்டை அலாரம் கைஸ். இந்த பக்கத்துல ஒரு பேங்க் இருக்கு, எப்ப பார்த்தாலும் இந்த அலாரம் சவுண்ட் வந்துடும். லூசு பயலுங்க, ஆஃப் பண்ணி வைக்க மாட்டானுங்க, வெறுப்பேத்திட்டு இருக்கானுங்க. நான் எதுல விட்டேன்? ஆடல் ரஷீத் வந்து அதுல கூட 4 ஓவர் போட்டு 16 ரன் போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பயங்கரமா போட்டிருக்கான் ஆடல் ரஷீத். ஆனா ஒரு பயங்கரமான வின்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு போயிட்டு இங்கிலாந்து வந்து என்ன பிளான்ல இருக்காங்கன்னு தெரியல. பிரெண்டன் மக்கள் வந்து ஜாலியா இருக்காருப்பா. நேபாள்டே ஹியூமிலியேஷன் ஆக வேண்டியது ஏதோ எஸ்கேப் ஆயிட்டானுங்க. நேபாள்கிட்ட ஹியூமிலியேட் ஆக வேண்டியது எஸ்கேப் ஆகி இதுல வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல தர்மடி வாங்கிட்டு இருக்கானுங்க. கடைசி சாம் கரன்லாம் இருந்தா சாம் கரன்லாம் ஒண்ணு காப்பாற்ற போறது இல்லை. 7 8 6 அடிச்சு காப்பாற்ற போறது இல்லைன்னு தெரிஞ்சிடும். மேட்ச் முடிஞ்சிச்சு சாம் கரன் இருக்கும் போது. சோ ஈஸியான வின்னு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. தே ஆர் லுக்கிங் குட். இந்தியாவுக்கு வந்தாலே வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு மாதிரியா வரானுங்க, என்னன்னு தெரியல, பாப்போம். எனக்கு ஏதோ இந்தியா தான் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது இவனுங்களா விளையாடுறத பார்க்கும்போது. மேபி நம்ம வந்துட்டு ஒரு மேட்ச் வச்சு ஜட்ஜ் பண்றோம்னு நினைக்கிறேன். பாப்போம் நமீபியா எப்படி இந்தியா புரட்டி எடுக்கிறானுங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு நமீபியாவோட இந்தியா எப்படியாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும். டாஸ் வச்சு தயவு செய்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுங்களா. ஒரு 300 ரன் அடிங்கடா, நாங்க பாக்குறோம்டா. ஒரு 300 ரன் அடிங்க, நான் சுவையா பாக்குறேன்டா உட்காந்துட்டு. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் நடந்து ஆஸ்திரேலியா இந்த சீசன்ல ஆஸ்திரேலியா இருக்கானுங்களா அப்படின்னே தெரியல. அந்த டோர்னமெண்ட்ல இன்னைக்கு தான் லேண்ட் ஆனுங்க, அப்பதான் தெரியுது. ஆஸ்திரேலியாவுக்கும் அயர்லாண்டுக்கு மேட்ச் நடந்துச்சு. அப்கோர்ஸ் டிராவிஸ் ஹெட் தான் இன்னைக்கு கேப்டனா இருந்தான். மிச்சல் மார்ஷ் போயிட்டான். ஸோ அதனால டிராவிஸ் ஹெட் தான் கேப்டனா இருந்தான்.
கேப்டனா இருந்தது காரணமா இருந்ததுனால நான் பேட்டிங் எடுக்கிறேன் வந்து ஃபாஸ்டா விளையாடுவேன்னு சொல்லிட்டு அவனே ரன் அவுட் ஆயிட்டான். மீதிபடி பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் சரி, இந்த ரெனஷாலாம் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தான். இங்கிலீஷ் கொஞ்ச நேரம் நல்லா கேம் விளையாண்டுட்டு இருந்தான். கிரீனும் சரி, கடைசி ஸ்டாய்னஸ் வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு டீசென்டான நாக் விளையாண்டா. ஒரு 182 டோட்டல் போட்டாங்க. எது கன் மாதிரி இருந்துச்சுன்னா பவுலிங் தான் கன் மாதிரி இருந்துச்சு. நேத்தன் எலிஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் செம ஹாப்பியா இருப்பாங்க. நேத்தன் எலிஸ் 4 விக்கெட் எடுத்தான், 12 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்தான். ஜாம்பாவும் 4 விக்கெட் தான் எடுத்தான். அயர்லாந்து மாதிரி டீம் எல்லாம் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு மாட்டினா ஆஸ்திரேலியா நச்சு எடுத்துருவானுங்க. ஆனா இட் லுக்ஸ் லைக் ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் வீக்கான சைடு மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியால வந்து பவரே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த பேட் கமிங்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க் இதெல்லாம் இல்லாம பேட்டிங்கும் சரி ஒரு மாதிரியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பழைய ஆஸ்திரேலியன் ஸ்ட்ராங்கஸ்டான இட் லுக்ஸ் லைக் வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்து கண்டுக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. வந்து இந்த T20 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் டிராஃபிலாம் மதிக்கிறதே இல்லை நினைக்கிறேன். அவனுங்க 2 தான் ஞாபகம் வச்சிருக்காங்க. 1 50 ஓவர் வேர்ல்ட் கப், ODI வேர்ல்ட் கப், இன்னொன்னு டெஸ்ட். இது 2 மட்டும்தான் அவனுங்க அடிக்கணும் அப்படின்னு கோல்ல இருக்கானுங்களா என்னன்னே தெரியல. ஏன்னா முன்னாடி இருந்ததோட T20 வேர்ல்ட் கப்புக்கு ஹைப் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு. ஏன்னா முன்னாடிலாம் T20 வேர்ல்ட் கப் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இருக்கும். இந்த 2016க்கு அப்புறம் எப்போ வந்துச்சு? 2022ல வந்துச்சு இல்லையா? 2021ல வந்துச்சு இல்லையா? அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாதான் ஒரு எப்பிக்கா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. 2 வருஷத்துக்கு ஒருக்கா T20 வேர்ல்ட் கப் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால அந்த கிக்கு கம்மியானதுனால, அந்த ஹைப் கம்மியானதுனால நம்ம வந்துட்டு ஈஸியா இது அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானுங்களோ நம்ம ODI வேர்ல்ட் கப் தான் அடிக்கிறோம் அப்படின்னு. பாவம் அவங்க அயர்லாந்துல உருப்படியா ஆடுறதே அவங்க கேப்டன் பவுல் ஸ்டெர்லிங் தான். அவரே ஃபர்ஸ்ட் ஒரு ரன் ஓடும் போது குடுகுடுன்னு ஓடுனா கால் பிடிச்சி அந்த ஆளை படுத்துட்டான். அந்த ஆளு முடிஞ்சிட்டு தூக்கி போயிட்டாங்க. ஐயா நீங்க போதுங்க விளையாண்டது அப்படின்னு. பாவத்தை என்ன சொல்றது. பட் ஆஸ்திரேலியா ஈஸியா வின் பண்ணிட்டானுங்க. நான் போன வீடியோல தான் சொல்லிட்டு இருந்தேன், என்னை பொறுத்தவரை பெஸ்ட் T20 வேர்ல்ட் கப் வந்துட்டு 2016 இந்தியாவில் நடந்தது தான். அதை வந்து இது பிரேக் பண்ணிடும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் எல்லா மேட்சும் இருக்குது. கொஞ்சம் மேட்ச் தான் நடந்திருக்கு. சீசன் இப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ளே பயங்கரமான மேட்ச்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நல்ல மேட்சா இருக்கணும். ஏன்னா இந்தியாவில் நடந்தாலே எப்பவுமே அது ஒரு எப்பிக்கா தான் இருக்கும். அதுல வந்து கேரண்டி இந்தியாவில் மேட்ச் நடக்கா, இந்தியாவில் ஒரு டோர்னமெண்ட் நடக்கா, எப்பவுமே அது எப்பிக்கா தான் நடக்கும் அப்படின்றது வந்துட்டு என்னுடைய இது. அதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும். மறக்காம என் வீடியோவை உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the video and remember it always be on top. Cheers.